உயிரான் நினைக்கிற உன் புருஷ உயிரை எடுப்ப. சக்தி, 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 என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணும் இல்ல மாமா. எதுனாலும் சொல்லு சக்தி. நீ நேத்தையில இருந்தே சரியில்லை. நீ இன்னைக்கும் சாப்பிடவே இல்லை, நேத்து ராத்திரியும் சாப்பிடவே இல்லை. எதே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறியே. எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சக்தி. ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல சக்தி, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. அந்த காஞ்சனம்மா வீட்டுக்கு வந்துச்சே, அதை நினைச்சுதானே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. தாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நமக்கு ஒண்ணு நடக்காது சக்தி. நான் இருக்கிறேன் பாத்துக்க. அதெல்லாம் விட்டுருவேனா? நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சக்தி, சொல்றேன்ல. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீனும் சாப்பிடல. போய் சாப்பிடு சக்தி, நான் கடை போயிட்டு. ஒண்ணு வேணாம், நீங்க உள்ள போங்க. அருக்காணி அனுப்பிச்சு வைங்க. ஏன் சக்தி? சொல்றது கேளுங்க. வேண்டாம், உள்ள போங்க. சரி. நீ உயிரான் நினைக்கிற உன் புருஷ உயிரை எடுப்ப. நடக்காது. அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். என் புருஷனை எப்படி ஜாக்கிரதையா பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சித்தியோட அண்ணன் சொல்லி என் புருஷனை பணியம் வச்சு எப்படி மிரட்டுறான் அந்த ஆளு. என்ன சக்தி, ஒரே பதட்டமா இருக்க? யாராவது பயமுறுத்துற மாதிரி பேசினாங்களா? கொஞ்சம் இப்படி வாங்க, உங்ககிட்ட பேசணும். உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு துணையா நான் இருப்பேன். சாப்பிட்டீங்களா? அதுக்குதான் உன் வீட்டுல பஞ்சமே இல்லையே. நான் சாப்பிட்டேன். நான் உங்களை கூப்பிட்டது, நீங்க இந்த வீட்டுக்கு நுழையறதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் என்கிட்ட போன்ல பேசினாரு. நினைச்சேன் நீ பதட்டமா இருக்கும் போதே என்ன தனியா கூட்டு கால விழுந்து கெஞ்ச போறேன்னு. இதுக்கெல்லாம் மசீரவை இந்த சிங்கப்பூர் காஞ்சனா இல்ல, புரியுதா? சித்தி, என்ன சக்தி? என்ன நான் சொன்னதுக்கு பதிலே காணோம்? மௌனம் ஆயிட்டீங்க. கேட்டுட்டுதான் இருக்கேன், சொல்லு. நான் உங்களுக்கு சித்தின்ற மரியாதை கொடுக்கறதுல ஏதாவது குறை வச்சிருக்கேனா? என் புருஷனும் என் குடும்பத்துல உள்ளவங்களோ உங்ககிட்டயும் உங்க பசங்க கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கும் போது நீங்க ஏன் உங்க அண்ணனை சிங்கப்பூர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவர் என்னடானா எடுத்த எடுப்பிலேயே என் புருஷனோட உயிரை எடுத்துருவேன்னு என்கிட்ட போன்ல மிரட்டுறாரு. ஓ, அந்த பயமா? அதான் தனியா கூட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? என் அண்ணன் உன்னை நல்லா தாண்டி மிரட்டி இருக்காரு. அப்படி ஏதாவது இருந்தா பேசி தீர்க்க வேண்டியதை விட்டுட்டு உங்க அண்ணன் எடுத்த எடுப்பிலேயே இப்படி பேசுறதுனால. சக்தி, என் அண்ணன் ரொம்ப கோபக்காரரு. பெரிய பெரிய ஆளுங்க கூட அவர்கிட்ட சொன்ன மாதிரி நடந்துக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. அவரை கண்டா அவ்வளவு பயப்படுவாங்க. இத பாரு சக்தி, அவரு எப்படி கேக்குறாரு அது மாதிரி செஞ்சுட்டா அவர் உன்னை எதுவுமே செய்ய மாட்டாரு. முதல்ல உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? என் தங்கச்சி உங்க அப்பாவோட வாழ்ந்தவ, அவ வந்து கேக்குறத முறைப்படி செஞ்சு கொடு. அவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கல, அதனால லீகலா உன்கிட்ட கேக்குறதுக்கு முடியல. அப்படியே சொன்னாரு? சரி சக்தி, பப்பாட்டியா இருந்தா என்ன, தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தா என்ன? உங்க அப்பாவுக்கு ரெண்டாம் தாரன்னு தெரிஞ்சதும் நீ முறைப்படி சொத்துல பாதி பிரிச்சு கொடுக்க முன் வந்திருந்தா என் அண்ணன் காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கவே மாட்டேன். அதனால அவரும் உன்னை மிரட்டி உங்ககிட்ட இருந்த சொத்தை வாங்கி கொடுக்க அவரும் இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டாரு. என்கிட்ட எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பாத்தியே, இன்னைக்கு இருக்கிற பயம் அன்னைக்கு உனக்கு இல்லையே. இது பாருங்க, நான் பாசத்துக்கு உருகுவேன், ஆனா என்ன மிரட்டினீங்க, நான் பயப்பட மாட்டேன். என் புருஷனை கொன்னுடுவேன்னு வாய் கூசாம சொன்ன ஒருத்தரை உங்க அண்ணனா இருந்தா கூட நான் விட மாட்டேன். என் புருஷனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க அண்ணன் எங்க தங்கியிருக்காரோ அங்கேயே போய் தும்சம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. இதுக்காக தான் நான் பயப்படுறேன்னு தவிர
நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அண்ணனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, புரியுதா? போய் சொல்லுங்க, என்கிட்ட இருந்து சல்லி காசு கூட வாங்க முடியாதுன்னு. என்ன சக்தி, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. நான் நிஜத்தை சொல்றேன். என் புருஷன் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்காரு. அவரை கோவப்பட வச்சீங்கன்னா நீங்களும் உங்க அண்ணனும் தாங்கவே மாட்டீங்க. பாத்தீங்கல்ல, உங்க பையன் விருப்பப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக என்னையும் மீறி ரோஜாவை தூக்கிட்டு வந்து தாலி கட்டுற வரைக்கும் கொண்டு போனாரு. இது உங்களுக்கே தெரியும்ல. அதனால உங்க குறுக்கு புத்தியை இதோட நிறுத்திக்குங்க. உங்க பிள்ளைங்களுக்கு, அதாவது என் தம்பி தங்கைக்கு என்ன செய்யணுமோ அது நீங்களும் உங்க அண்ணன் சொல்லியும் நான் செய்ய வேண்டியது இல்ல. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தா நீங்க மட்டும் இல்ல, உங்க அண்ணனும் எங்க வீட்டுல தாராளமா தங்கிக்கலாம். அதை மீறி ஏதாவது பேசினாலும் செய்ய நினைச்சாலும் பொன்னுரங்க மாமாக்கு சொல்லிடுவேன். அப்புறம் உங்க அண்ணன் சிங்கப்பூர் போய் சேர மாட்டாரு, நேர சோழ வந்தான் தூக்கிட்டு போய் சமாதி கட்டிடுவார். ஜாகிரதை.
ஐயோ, மயக்கமா தலை சுத்திட்டே வருதே. எழுந்திருக்க கூட முடியலையே. அத்தை பார்த்தா வீட்டை ஏன் இன்னும் சுத்தம் பண்ணலன்னு சத்தம் போடுவாங்களே. என்னம்மா பூமிகா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, நேத்துல இருந்து ஒரு மயக்கமா வருது, வாந்தி வர மாதிரி இருக்கு. என்னம்மா அது? அன்னைக்கு இப்படிதான் சொன்னேன். வீட்லயே ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு மயக்கம் வருது வாந்தி வருதுன்னு சொன்னா மனசுக்கு வருத்தமா இருக்குமா? இருமா, மதனுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? ஐயோ, மச்சான் வந்து பார்த்தாருன்னா நான் கர்ப்பமா இருக்கதை கண்டுபிடிச்சிருவாரு. டாக்டர் ஆச்சு, இப்ப என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா, அவருக்கு ரொம்ப வேலை இருக்கும். எனக்காக கூப்பிட்டா கோவம் கூட வரும். கொஞ்ச நேரம் படுத்திருந்தா உடம்பு சரியாயிடும் மாமா. இல்லம்மா, நீ விவரம் தெரியாம பேசுறமா. நான் மதனுக்கு உடனே போன் பண்ணி வர சொல்றேன், சரியா? மாமா, இப்ப எதுக்கு அவனுக்கு போன் பண்ணி வர சொல்றீங்க? வசந்தா, பூமிகாக்கு அடிக்கடி மயக்கம் வருதா, வாந்தி வர மாதிரி இருக்கா, சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கிறா. மதன் டாக்டர் இல்லையா, அவன் வந்து பார்த்தானா சரியாயிடு போகுது. அதெல்லாம் அவனுக்கு கூப்பிட வேணாம். இவ வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு வயிற்று ரொப்பிக்கிறா. அப்புறம் மயக்க வாந்தி வராம வேற என்ன பண்ணும்? 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு நல்ல கொழுக்கட்டை மாதிரி இருக்கா. இவளுக்கு என்ன உடம்பு கேடு? இல்ல வசந்தா, மல்லிகா வீட்டுக்கு மதனும் பூமிகாவும் போயிருந்தாங்கல்ல, அங்க மதனும் பூமிகாவும் சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. அதனால மல்லிகா எனக்கு போன் பண்ணி பூமிகா ஏதாவது உண்டாயிருக்காளான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு அம்மா மாதிரி பூமிகாவை விசாரிக்கிறா. இவ வேற வாந்தி எடுக்கிறாளா, அதனாலதான் கேட்டேன். ஐயோ, உண்மை தெரிஞ்சிருமோ? இப்ப என்ன பண்றது? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல வசந்தா, பூமிகாவுக்கு வாந்தி வருது, மயக்கம் வருது. ஒரு வேளை மல்லிகா சொல்ற மாதிரி பூமிகா உண்டாயிருக்கலாம்ல. மதன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. மதனுக்கு போன் பண்றேன். அவன் என்னங்க வந்து சொல்றது? நான் சொல்றேன், இவ உண்டாயிருக்காளா இல்லையான்னு. எங்க புள்ள பெத்தவ எனக்கு தெரியாதா? நீங்க யாரையும் அவசரமா பாக்கணும்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டு இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கன்னு சொல்றேன்ல. சரி. ஏய், மல்லிகா வீட்டுக்கு போனீங்கல்ல, அங்க நீங்க 2 பேரும் உண்மையாவே சந்தோஷமா இருந்தீங்களா? சொல்லுடி, உண்மையை சொல்லுன்றல. என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு உம்மன்னு இருக்க? அந்த மல்லிகா வேற போன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்ற. சொல்லுடி, உண்மையிலே என்ன நடந்துச்சு சொல்லு. மதன் போய் சொல்றானா இல்ல நீ போய் சொல்றியா? சொல்லு. இத பாரு, என்ன நடந்துச்சோ எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. உன்கிட்ட மதன் சந்தோஷமா இருந்தானா? ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. மச்சான், ஏய், என்னடி யோசிக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமாங்கத்த. என்ன ஆமாங்கத்த? இல்ல, நானும் மச்சானும். அடி பாவி, என் வயித்துல புளிய கரைக்கிறியடி உன்ன. டேய் மதன், வாடா. டேய், என்னடா இப்படி சொல்றா? என்னம்மா என்ன சொல்றா?
வீட்டை சுத்தம் பண்ண சொன்னேன், மயக்கம் வந்து அப்படியே சாஞ்சிட்டாடா. நீ இவ்வளவு மல்லிகா வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களாமே. மல்லிகா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவ வயித்துல ஏதாவது உண்டா இருக்காளான்னு கேக்குறா. உங்க அப்பா அதை நம்பிட்டு இருக்காருடா. இவ்வளவு கேட்டா ஹோமன் தலையாடுறாடா. என்னடா இது, இவ சொல்றது உண்மையா? உண்மைதாமா. ஆமாமா உண்மைதான். டேய் என்னடா சொல்ற? அம்மா இப்ப ஏன் பதட்டப்படுற? மல்லிகாத கேட்டா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோன்னு அவங்க நம்புற மாதிரி பொய் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். இவ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். இவ சொல்றதையும் நம்பிட்டு மல்லிகாத்த போன் பண்ணிருக்காங்க. இத போயிட்டு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்க. அதானே பார்த்தேன். உன் தாலியை இவ கழுத்துல சுமக்கிறதே என்னால தாங்க முடியல. இப்போ உன் குழந்தை வயித்துல சுமக்கிற நிலைமை வந்துச்சு, நான் செத்தே போயிடுவேன்டா. அம்மா நீ ஏன் சாகுற? அப்படி எல்லாம் ஒரு நிலைமை வராது, என்ன நம்புமா. ஏய் மல்லிகாத்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு அம்மா கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே? என்னது மச்சான் இப்படி பேசுறாரு? நம்ம கிட்ட சந்தோஷமா இருந்தத அன்னைக்கு குடிச்சிருந்ததுனால மறந்துட்டாரா? இல்ல அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாரா? ஏய் எதை கேட்டாலும் வாய் திறந்து பதில் சொல்லாம இப்படி மௌனமாவே இருக்க? நான் எவ்வளவு பெரிய டாக்டர், எத்தனை பேரை டெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. புடிமா, புடிமா. இல்ல மச்சான், மயக்கம் வந்துச்சா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதான் குழப்பத்துல என்ன சொல்றதுன்னு புரியாம மௌனமா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். இங்க பாரு, நான் என்னமோ மல்லிகாத்த வீட்டுல உன் கூட உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துட்டு இப்பதான் நான் போய் சொல்ற மாதிரி எங்க அம்மா சந்தேகப்படுறாங்க. என்ன நடந்ததுன்னு தெளிவா எங்க அம்மாட்ட சொல்லு. அத்தை, மல்லிகா அம்மா என்னடி மதன் உன்கிட்ட சந்தோஷமா இருந்தானு கேட்டாங்க. நானும் ஆமான்னு சும்மா நாச்சுக்கு சொன்னேன். அத அவங்க நம்பிக்கிட்டு மாமாக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க. பாத்தியா, போதுமா? நான் சொல்றத கேளுமா. உன் பையன் உன் பேச்ச மீறி என்னைக்காவது நடப்பனா? என்ன நம்புமா. இவ கிடக்குறா. ஏய் உலவா. ஏண்டி இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து ஏன் மண்டையை குழப்புற? போ போய் வேலையை பாரு. கன்னி தாயம்மா, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். சக்தி, 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 அம்மாடி சக்தி, இங்க வா, இங்க வா. என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? சொல்றேன். இது முதல்ல மாமாக்கு சொல்லணும். வாங்க மாமா. மாமா என்ன சக்கு? சொல்லு. ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சொல்லு? வாங்க. அட அப்படியா? இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லணும். வா சக்கு. முத்து, முத்து. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? முதல்ல காதை கொண்டா நீ. சூப்பர். ஐயோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. இது யார்கிட்ட ஷேர் பண்ணணுமே. இத ரமாமணி அக்கா கிட்ட சொன்னா கூட இருந்து நல்லா பாத்துப்பாங்கல்ல. அக்கா வாங்க வாங்க வாங்க. என்னப்பா? வாங்க அக்கா, காது கொடுங்க. அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்கட்டும்?